அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் பிரகாஷ். சென்ற காணொளியில இயல் 1 கவிதை பேழையில அன்னை மொழியே என்கின்ற தலைப்புல 2 பாடல்கள் பார்த்தோம். அதாவது அழகார்ந்த செந்தமிழே என்கின்ற தலைப்புல 2 பாடல்கள், அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய குறிப்புகளை பற்றி சென்ற காணொளியில பார்த்தோம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்துதான் அவர் சொன்ன செப்பரிய நின்பெருமை என்கின்ற தலைப்புல இருக்கின்ற 2 பாடல்களும், இந்த பாடலில் வருகின்ற பொருள் கூறுக, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், இதெல்லாமே இன்றைய காணொளியில பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செப்பரிய நின்பெருமை என்கின்ற தலைப்புல கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ன சொல்றார் அப்படின்னு பாருங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப செந்தமிழே செழுமை மிக்க தமிழே அப்படின்னு சொல்றாங்க. செந்தமிழேன்னு அர்த்தம் செழுமை மிக்க தமிழே. செழுமை மிக்க தமிழே உள்ளுயிரே, உள்ளுயிரே எனக்குள்ளே இருப்பவளே, எமக்குள்ளே இருப்பவளே, அதான் உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை. செப்புதல் அப்படின்னால என்னன்னு சொன்னோம், சொல்லுதல் அப்படின்னு சொல்றது. செப்பரிய நின்பெருமை சொல்லுதலுக்குரிய உன்னுடைய பெருமைகளை என்னுடைய தமிழ் நாக்கானது எவ்வாறு எடுத்து விரைக்கும். அது என் தமிழ் நா அப்படின்னு சொல்றாங்க. நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி சொல். நான என்ன பொருள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு வினா உண்டு, என் தமிழ் நா பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என் தமிழ் நா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, இதை சேர்த்து என்ன வரும், என் தமிழ்னா. என்னுடைய தமிழ் நாக்கானது எவ்வாறு எடுத்து உன்னுடைய பெருமைகளை சொல்லும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும், பெருமை வாய்ந்த தனிச்சிறப்பும் அது இலக்கியங்களையும் உடைய ஒரு மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி. விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். விந்தை, விந்தை என்னது, வியக்கத்தக்க அப்படின்னு சொல்றோம். வியக்கத்தக்க உன்னுடைய பெருமைகளை நாங்க மட்டும் சொல்லல, யார் சொல்றது, வேறார் புகழுரையும். வேற்று மொழியிலிருந்து வந்தவர்கள் உன்னை என்ன பண்றாங்க, போற்றி பாடி உன்னுடைய பெருமைகளை உலகறிய செய்தவர்கள் தான் வேறார் புகழுரையும். உதாரணமா அது யாரை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜி.யு. போப்ப சொல்லலாம், இல்ல வீரமாமுனிவரை சொல்லலாம். ஜி.யு. போப் பாத்தீங்கன்னா எங்க வந்தார், லண்டன்ல இருந்து வந்து இங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வருகை தருகிறார். வருகின்ற வழியில 30 நாட்கள் என்ன பண்றாரு, தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அவர் முதலாக உரையாடிய இடம் எங்க, சென்னை சாந்தோம் சர்ச் தான் முதல்ல பண்ற உரையாற்றுகிறார். காரணம், தமிழ் மொழி மீது அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு சிறிது காலம் இங்கே தங்கிறார். இங்கே தங்கி என்ன பண்றாரு, தமிழ் மொழிக்காக தொண்டுகளை செய்து. அப்ப அதான் சொல்றாங்க வேறார் புகழுரையும். அப்ப வேற்று மொழியினர் வந்து உன்னுடைய பெருமைகளை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது எனக்குள்ள என்ன ஆகுது, பற்றுணர்வானது எழுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செழுமை மிக்க தமிழே எமக்குள்ளே இருப்பவளே, உன்னுடைய பெருமைகளை நாங்க மட்டும் சொல்லல, யார் சொல்லுது, வேற்று நாட்டிலிருந்து வந்த வேற்று மொழியினர் என்ன பண்றாங்க, உன்னுடைய பெருமைகளை வந்து புகழ்ந்து சொல்கின்ற அளவுக்கு இலக்கிய வளமும் தமிழுடைய சிறப்பு உடைய ஒரு மொழி எது, நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் 2வது பாடல்ல பாருங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. எங்க சொல்றாங்க, செந்தாமரை தேனை குடித்து. ஒரு வண்டானது என்ன பண்ணான், தாமரை மலரில் இருக்கின்ற தேனை குடித்து இசைத்து பாடுதான். அதுபோல உன்னுடைய பெருமைகள் நாங்க என்ன பண்றோம், புகழ்ந்து பாடும் போது எங்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற கனல், கனல் என்னது, நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய நெருப்பு போல உன்னுடைய சிறப்பு பெருமைகள் என்ன பண்றோம், எங்கும் முழங்குகின்றோம். அத்தகைய தமிழ் மொழியை உன்னை என்ன பண்றோம், முழங்குகின்றோம். உன்னை நாங்க என்ன பண்றோம், உன்னுடைய பெருமைகள் எப்படி ஒரு வண்டானது தாமரை மலரில் இருக்கின்ற தேனை குடித்து இசைத்து பாடுகிறதோ அதுபோல உன்னுடைய பெருமைகளை நாங்க என்ன பண்றோம், இந்த உலகம் முழுவதும் நாங்க உன்னுடைய பெருமைகளை புகழ்ந்து பாடுகிறோம் அப்படின்னு சொல்றதான். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல. இந்த இடத்துல தும்பி, தும்பினா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தும்பினா வண்டுன்னு அர்த்தம். தும்பினா என்னது, வண்டு. சார் தும்பினா டிராகன் ஃபிளையா சார், இங்க நீங்க அதான் சார் குத்துறீங்க அப்படியா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. தும்பினா இந்த இடத்துல பொருள்னது வண்டு என்பதை குறிக்கும். அப்ப ஒரு வண்டானது செந்தாமரை மலர்ல இருக்கின்ற தேனை பருகுது. தேனை பருகி என்ன பண்ணும், அது மயக்கத்துல என்ன பண்ணும், அப்படியே பறக்கும். அப்படி பறப்பது கவிஞருக்கு எப்படி தெரிகிறது, அது பாடுவது போல இருக்கு. அது போல உன்னுடைய பெருமையை நாங்க என்ன பண்றோம், உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்லிடலாம். சரியா, இதான் இந்த 2 பாடலுடைய பொருள். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அணி பயின்று வருது பாருங்க. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போல என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உவம உருபு.
ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையே ஓம உருபுகள் வெளிப்படையா வந்தா அது என்ன அணி? ஓமை அணின்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு ஒரு மதிப்பெண் நாட்கள கேட்போம், இந்த பாடல்ல என்ன அணி இடம்பெற்றுள்ளது? அப்ப இந்த பாடல் என்ன அணி இடம்பெற்றுள்ளது? ஓமை அணியானது இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம். இதே ஓமை அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 3 மதிப்பெண் நாட்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பாடல் வரி நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல எனும் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டா என்ன அணி சொல்லணும்? ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சென்ற காணொலியில முதல் இருந்த 2 பாடலுடைய பொருள் பார்த்தோம். இன்றைய காணொலியில இப்ப இருக்கிற 2 பாடல்கள் பார்த்தோம். மொத்தமா இந்த 4 பாடல்லையும் பொருள் கூறுக என்ன சொல்லியிருக்காங்க அது பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் மொழியுடைய பெருமைகளை இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு. என்னன்னு பாருங்க, கா சச்சிதானந்தன். யார் இவர் அப்படின்னு பார்த்தா யாழ்ப்பாண கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியை பெருமைகளை உலகெங்கும் சேர்த்ததுல தமிழர்களுக்கு முக்கியம் உண்டு. அதுவும் இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்றாரு. அந்த இலங்கை தமிழர் ஒருத்தர் தான் யாரு? கா சச்சிதானந்தன். அவர் என்ன சொல்ற தமிழ் மொழியை பெருமைகளை? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர். அப்ப நான் சாவரும் பொழுது கூட நான் எதை படிக்கணுமா? தமிழை படித்துக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தமிழ் மொழி மீது பற்று வைத்திருந்தவர்கள் யாரு? நம்முடைய முன்னோர்கள். இதே ஒரு உதாரணத்தை ஜி.யு. போப் சொன்ன இல்லையா, அவரு கூட என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய உயிர்ல எழுத சொன்னார். என்னன்னு, நான் இங்கு ஓர் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் சொன்னார். இன்னைக்கு நீங்க லண்டன் போனீங்கன்னா அவருடைய கல்லறையில பார்க்கலாம். அப்ப அவருடைய கல்லறையில அந்த வாசகமானது எழுதப்பட்டுள்ளது, இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஏன்னா அவருடைய தாய்மொழி தமிழே கிடையாது. ஆனா இருந்தாலும் இங்க தமிழ் மொழியை வந்து படித்து தமிழ் மொழியை அவர் புரிந்து கொண்ட காரணத்தினால இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள் சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு போனார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கல்லறையில இந்த வாசகமானது பொறிக்கப்பட்டது. அப்ப நம்ம நாட்டை சார்ந்தவர் மட்டும் இல்லாம மேலை நாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட தமிழ் மொழியை பிழையற கற்று தமிழ் மொழிக்காக என்ன பண்ணாங்க? பெருமைகளை சேர்த்துள்ளனர். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. இந்த 4 பாடல் இருக்கக்கூடிய பொருள் கூறுக பாருங்க. ஒண்ணு, முகிழ்த்த என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, முகிழ்த்தனா தோன்றிய அப்படின்னு அர்த்தம். முகிழ்த்தனது தோன்றிய. ஏற்கனவே பாடல் நடத்தும் போது பொருள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நமக்கு கூடுதலா பார்க்கும்பொழுது பின்னாடி நம்ம மொத்தமா பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக மனனம் செய்வதற்காகவும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதுல இருந்து கேட்பதற்காக. அதனால்தான் மொத்தமா என்னென்ன சொற்களுக்கு பொருள் பார்க்கலாம். தென்னன், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தென்னன் யாரை குறிக்கும்? பாண்டிய மன்னனை குறிக்கும். தென்னன் யாரு? பாண்டிய மன்னன். இல்லைன்னா பாண்டியன் கூட எழுதலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது எண் தொகையே. எண் தொகை எண்ணுனால எதை குறிக்கும்? 8 குறிக்கும். அப்ப எண் தொகையேனா 8 தொகை. நற்கணக்கே. நற்கணக்கே என்னது? 14 கீழ்கணக்கு. எழுத்தும் பார்த்துங்க, எழுத்து பிழை இல்லாமல் எழுதணும். 14 கீழ்கணக்கு. பாப்பத்தே. பாப்பத்தேனா 10 பாட்டு. செப்பரியனா சொல்லுதற்கரிய. மண்ணும். மண்ணும்னா நிலைத்த. தும்பி. தும்பினா இப்பதான் சொன்ன. தும்பினா என்ன சொன்ன? வண்டு. முந்துற்றோம். முந்துற்றோம்னா முன்னைக்கும், அதாவது முன்பு பழமைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். முடிதாழ. முடிதாழனது தலை பணிந்து, தலையை தாழ்த்தி அப்படின்னு சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். தலை பணிந்து, தலையை தாழ்த்தி. இதெல்லாமே இந்த அன்னை மொழி என்கின்ற பாடல்ல வருகின்ற பொருள் கூறுக. இந்த சொற்களுக்கெல்லாம் இலக்கண குறிப்பு. ஏன் சார் இதெல்லாம் நம்ம புத்தகத்திலே கொடுக்கல, நீங்க புதுசா கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுதல் வினாக்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது இலக்கண குறிப்பு என்ன பண்ணுவாங்க? புத்தகத்துக்கு உள்ள இருந்து கூடுதல் மதிப்பெண்ணாக என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அதனால தெரிஞ்சுங்க. இங்க பாருங்க, குடித்து அப்படின்னு சொல்லும்பொழுது இது என்ன சொல்? எச்ச சொல். இது எந்த எழுத்துல முடிவு பெற்றிருக்கிறது? இந்த தூ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ. அப்ப ஊ என்கின்ற எழுத்துல என்ன பண்ணிருக்க? முடிவு பெற்றிருக்கு. அப்போ ஒரு எச்சமானது ஊ என்கின்ற எழுத்து முடிவு பெற்று அதுக்கு அடுத்து வருகின்ற சொல்லானது ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதுக்கு இலக்கண குறிப்பினது வினையச்சம். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அதுக்கு என்னன்னு பேரு? வினையச்சம் அப்படின்னு பேரு.
அதுக்கு அடுத்தது யாண்டும். இந்த என்கின்ற விகுதி ஒன்றே ஒன்றுதான் வந்திருக்கு, அது முற்று பெற்று வந்திருக்கு. அதனால இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? முற்றுமை. அதுவே அந்த என்கின்ற விகுதி இரண்டு சொற்களுக்கு இடையில மறைந்து வந்தால் அங்க உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே என்கின்ற விகுதி கவுண்டிங்ல போச்சு அப்படின்னா அதுக்கு எண்ணுண்மை அப்படின்னு பேர். உதாரணமா குழை காதும் குண்டலமும் அப்படின்னு வரும்போது என்கின்ற விகுதி என்ன பண்ணுது? வெளிப்படையா வருது. அப்படி வெளிப்படையா வந்தா எண்ணுண்மைன்னு சொல்லுவாங்க. இதுவே நமக்கு அந்த சொற்களுக்கு இடையில இரண்டு பெயர் சொற்கள், உதாரணமா கபில பரணர் அப்படின்னு சொல்றாங்க, அங்க என்ன வரணும்? கபிலரும் பரணரும் அப்படின்னு வரணும். அப்ப அங்க விகுதியானது மறைந்து வருகிறது. அப்ப அப்படி மறைந்து வந்தா அதுக்கு உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க தென்னன் மகள், தென்னனது மகள் அப்படின்னு வரணும். இங்க அது என்கின்ற உருவானது என்ன பண்ணுது? மறைந்து வருது. அப்ப அது என்கின்ற உருவு மறைந்து வந்தால் அது எத்தனாம் வேற்றுமை தொகை? ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை. ஏன்னா வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் அது என்னது? வேற்றுமை தொகை அப்படின்னு பேரு. அடுத்தடுத்த காணொலி இலக்கணத்தை பத்தி பார்க்கும்போது நான் ஒன்னும் தெளிவா என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? நின் பெருமை, இந்த இடத்துல நினது பெருமை அப்படின்னு வரும். நினது பெருமை தமிழ் மொழியோடைய பெருமைன்னு அர்த்தம். அப்ப இதுவும் என்ன வரும்? ஆறாம் வேற்றுமை தொகை. செந்தமிழ் செந்தாமரை ரெண்டுமே என்னது? இந்த சொற்களை பிரிக்கும் பொழுது மை விகுதியானது அங்க என்ன பண்ணா? மறைந்து வரும். செம்மையாகிய தமிழ், செம்மையாகிய தாமரை அப்படின்னு சொல்லும் பொழுது மை விகுதி வந்தாலே நம்ம என்ன சொல்லலாம்? பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, மொழியே கனியே பேரரசே. அப்ப இறுதி சொல்ல வந்து விழித்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால இதுக்கு இலக்கண குறிப்பினது விழித்தொடர். முகிழ்த்த நறுங்கனியேன்னு வரணும். இப்ப முகிழ்த்த என்பது ஒரு எச்ச சொல். இது எதை கொண்டு முடியுது? இத்து கூட்டலா ஆ வந்தாலே எச்சம் எழுது பெயரை கொண்டு முடியும். அப்படி முடிஞ்சா அதுக்கு பெயரெச்சம் பேர். அப்ப ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சா அது வினையெச்சம். வினையெச்சமா இருந்தா அந்த எச்ச எழுத்துக்கள் ஈ அல்லது ஊல இருக்கணும். பெயரெச்சமா இருந்தா ஆ அல்லது உம்முல இருக்கணும் அந்த எச்ச சொல். அப்படி இருந்தா அதுக்கு பெயரெச்சம் பேர். அப்ப இந்த முகிழ்த்த என்பதற்கு இலக்கண குறிப்பினது பெயரெச்சம். நறுங்கனி என்பதற்கு என்னது? பண்பு தொகை தான் இலக்கண குறிப்பு. கன்னிக்குமரி மண்ணுலகம், இதுக்கு இலக்கண குறிப்பு வந்து என்னது? உருவகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப உள்ள இருந்து கேட்கிறாங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண்ல இந்த சொற்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதுல இருக்கின்ற சொற்களுக்கு என்ன பண்ணுங்க? இலக்கண குறிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்ததா இந்த சொற்கள்ல நிறைய சொல் இருக்கு. அதுல முக்கியமானது இரண்டு சொல் இந்த முறை பார்க்கலாம். ஒன்று முகிழ்த்த. இந்த சொல்லுக்கு என்னது? பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கணும். அப்ப பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் வந்து பிரிக்கும் பொழுது முதலில் வருவது பகுதி, ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது இறுதியில் வருவது எது? விகுதி. பகுதி விகுதி இல்லாம அந்த சொல்ல என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. இது இல்லாம உனக்கு தெரியும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்பது பகுபத உறுப்புகள். அப்ப இந்த முகிழ்த்த என்கின்ற சொல்ல எப்படி பிரிக்கணும்? முதல்ல வருகின்ற பகுதியான என்ன பண்ணா பொருளை தரக்கூடியதா இருக்கணும். அது ஆர்டர் போல இருக்கணும். அதை கட்டளை தொடராக இருத்தல் வேண்டும் சொல்லுங்க. அப்ப எப்படி பிரிக்கலாம்? முகிழ். இங்க இத்து இருக்கு, அந்த இத்து நான் பிரிக்கல, நான் என்ன பண்றேன்? அப்படியே எழுதுறேன் இத்து. இந்த தாவை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ. அப்ப முகிழ்த்த என்கின்ற சொல்ல இவ்வாறு பிரிக்கலாம். முகிழ் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அப்ப முகிழ் என்பது என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா முகிழ் வந்து பகுதி, இத்து வந்து சந்தி. பிரிக்கவே முடியாது பேரு சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இத்து வந்து இடைநிலையை குறிப்பது. இந்த இத்து என்ன இடைநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை. ஆ வந்து என்னது? விகுதி. என்ன விகுதி? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எச்ச சொற்ல வந்தா அது என்ன விகுதி? ஆ வந்தா பெயரெச்ச விகுதி. அப்ப ஆ வந்து பெயரெச்ச விகுதி. இது இல்லாம இன்னொரு சொல் இருக்கு. இதுல என்ன சொல்லுனா வாழ்த்துவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. என்னது? வாழ்த்துவம். இந்த சொல்லுக்கு எப்படி பகுபத உறுப்பிலம் பிரிப்பீங்க? வாழ்த்து கூட்டல் இங்க வா இருக்கு, வாவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஆ. இந்த இம்மு அப்படியே போறோம். வாழ்த்துவம் அப்படின்னு பிரிக்கலாம். வாழ்த்து என்பது என்னது? இதுல பகுதி. வாழ்த்து என்பது பகுதி. இவ்வு இடைநிலை. என்ன இடைநிலை? இங்க எதிர்காலத்தை உணர்த்துகிறது. அதனால இந்த இவ் என்பது எதிர்கால இடைநிலை.
அம் என்பது விகுதி. என்ன விகுதி? தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதி. சரிங்களா? அப்ப இவ்வாறு இதுல பகுவது உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, பொருள் கூறுக வந்திருக்கு. இதோட இந்த இயல் 1 கவிதை பேழையை அன்னை மொழி என்கின்ற செய்யுளானது முற்று பெற்றது. மீண்டும் அடுத்த காணொளியில அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பாடங்கள் வருகிறோ அதை பற்றி காணோம். நன்றி, வணக்கம்.